ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. அதாவது நேற்றுக்கு எபிசோட் பற்றி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. நேற்றுக்கு எபிசோட் என்ன, அதை விட இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி எபிசோட் இருந்துச்சு. ஒவ்வொரு எபிசோடும் அப்படி தாங்க போயிட்டுருக்கு. எதை நோக்கி போகுதுன்னு நம்மளால் டிசைட் பண்ண முடியல. இன்றைக்கி எபிசோடில் நான் ரொம்ப ஷாக்கான விஷயம், ஸோ தாத்தா இதெல்லாம் வந்து தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ண மாட்டார், எதிர்த்து பேசுவார்னு பார்த்தா இன்றைக்கி எபிசோட் தாத்தா வாயே வந்து மூடிட்டாங்க. பட் அப்போ கூட தாத்தா கோமா பாட்டியையும் சித்தியையும் வந்து திட்டுவார்னு பார்த்து என்னமோ பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதுதாங்க எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்ன தாத்தா உங்கள் மேலே வச்சுருந்த முழு நம்பிக்கையும் மோசமாக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து ஒரு அதட்டு போட்டிருந்தாங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். ஸோ தாத்தா இவங்க அதட்டு போட்டிருக்க தேவையில்லை, வந்த லாயரை ஜஸ்ட்டு சத்தம் போட்டு வெளியே அனுப்பியிருந்தா கூட ஓகே, இதெல்லாம் ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி எபிசோட நம்ம விஜயுமே வந்து பார்த்திங்கன்னா பாட்டிக்கு சாதகமாக பேசுகிற மாதிரி ட்ராக் கொண்டு வந்துட்டுருக்காங்க. என்ன தான் நடச்சிட்ருக்காங்கன்னு தெரியல டீமு. ஸோ ஒன்றுமே புரியல. அதாவது கலகம் பிறந்த வழி பிறக்கும்னு சொல்கிற மாதிரி இதுதான் அந்த வழி, நம்ம பாசிட்டிவ் ட்ராக்குக்கான வழியாக என்னன்னு நமக்கு தெரியல. ஸோ ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் காவேரிக்கிட்டேயுமே நேற்றுக்கு ஓரளவுக்கு பொறுமையாக பேசினார். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒன்றை பார்க்க வரல, உன் வயிற்றில் குழந்தைய தான் பார்க்க வந்தேன், ஸோ குழந்தைய பெற்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி காவேரிக்கிட்ட சமக்கோமாக பேசினார். ஸோ ஒரு மனுஷன் எவ்வளோ தாங்க தப்பு பொறுத்து போவார். அவர் பக்கமும் யோசிச்சு பார்க்கவும், இன்னொரு பக்கம் காவேரி பக்கமும் பாவமாக. இன்றைக்கி எபிசோடில் வந்து விஜய் பக்கமும் பாவமாக இருக்குது, காவேரி பக்கமும் பாவமாக இருக்குது, ஆக மொத்தம் வீக்கா ஃபேன்ஸை பார்க்கவும் ரொம்ப பாவமாக இருக்குங்க. எங்களை வச்சு செஞ்சுட்ருக்கீங்க, சுற்றி இருக்கவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா விக்காவோட வாழ்க்கையை ரொம்ப கெடுத்துட்ருக்கீங்க. ஸோ காவேரி 4 பக்கமும் அடி வாங்கிட்டு இருக்காங்க, அவங்கள பார்க்கவும் ரொம்ப பாவமாக இருக்குது. விஜய் எவ்வளோ தான் இறங்கி போவார், அவரும் வந்து பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு ஸோ நம்ம வந்து இப்படியாச்சும் இருந்தாலும் நம்மளை வந்து புரிஞ்சுக்கிட்டு வந்துடுவாளோ அப்படின்ற மாதிரி நினச்சி பண்ணுறாரு. ஏன்னா நமக்கு தெரியல. பட் இன்றைக்கி எபிசோட் விஜய் செம்ம ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகி காவேரிகிட்ட பேசிட்டு போயிட்டாரு. அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து விஜய் ஃபேமிலி காவேரி ஃபேமிலிக்குள்ள நம்ம யோசிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பாட்டிக்கிட்டையும் சொல்லிட்டு போகிறாங்க. ஒரு 4 days என்னை வந்து விடுங்க, அதுக்கப்புறம் நான் வந்து பழைய மாதிரி மாறுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே யோசிச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா தாத்தாவுமே வந்து அமைதியாக போகிறாரா என்ன நமக்கு தெரியல. ஒட்டுமொத்தமாக அப்படி போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் சாரதாம்மா கையெல்லாம் முறுக்கிக்கிட்டு அவங்க ஒரு பக்கம் ஒரு கோபமாக இருந்துகிட்ருக்காங்க பாருங்கள். அதுதான் நல்லா தாங்கிக்க முடியல. ஸோ இப்போ வரைக்கும் காவேரியை போன்னு சொல்கிறாங்க, முழு மனசாக போக சொல்ல மாட்டுறாங்க. ஸோ வந்து ஒரு ஆப்பு வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அதனால் செம்ம கோவப்பட்டுருக்காங்க. காவேரி மேலே இப்படி தான் போயிட்டுருக்கு. நாளைக்கு எபிசோடில் மீண்டும் வந்து காவேரிக்கிட்ட டிவோர்ஸ் கேட்குறாங்க, டிவோர்ஸில் சைன் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஷாக்கிங்கோட முடிச்சிருக்காங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.